மூன்றாவது முறை பிரதமராக மோடி இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க உள்ளார். இதனையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு தலைவர்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், தற்போதைக்கு எந்தெந்த தலைவர்கள்லாம் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வர தொடங்கியிருக்கிறார்கள்? தலைவர்கள் வருகையொட்டி அங்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்கக்கூடிய நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் ஒருவர் பின் ஒருவராக தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சரியாக 7:15 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். பிரதமருடன் 30 அமைச்சர்கள் இன்று பதவி ஏற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பதவியேற்பு விழாவை பொறுத்த வரைக்கும் மிக பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு பாஜக திட்டமிட்டு அதற்கான பணிகளை கடந்த 2 நாட்களாகவே செய்து வந்திருந்தது. அண்டை நாடுகளைச் சேர்ந்த ஒரு 7 நாட்டு தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த தலைவர்களும் இன்று காலை முதலாகவே டெல்லிக்கு அவர்கள் வந்திருந்து இங்கு இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையில் அவர்கள் தங்கியிருந்தார்கள். குறிப்பாக இலங்கை, மாலத்தீவு, மொரீசியஸ், பூடான், நேபாளம், வங்கதேசம் ஆகிய 7 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமில்லாமல் தற்போதைக்கு இந்த விழா அரங்கில் ஒரு 8000 பேர் அமரக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்கள் எல்லாம் 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே இங்கு வர தொடங்கியிருந்தார்கள். முக்கிய விருந்தினர்கள், அதே போன்று பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்திருந்த பாஜகவினுடைய முன்னணி தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதே போன்று பாஜக ஆளும் மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்கள் என பலரும் வந்திருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமன்றி இந்த 30 பேர் கொண்ட முதல் கட்ட பட்டியலில் அமைச்சர்களாக யார் யார் பதவியேற்பார்கள் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மதிய தேநீர் விருந்தில், பிரதமர் அளித்த விருந்தில் பங்கேற்றிருந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான பட்டியலும் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு மதியமே அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அந்த பட்டியலில் அமைச்சராக பதவியேற்கக்கூடியவர்களும் தற்பொழுது இந்த விழா அரங்கிற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அமித்ஷா, நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங் போன்றோருக்கு அதே துறைகளில் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என கூறப்பட்டிருந்தது. அவர்களும் விழாவினுடைய அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் மட்டும் இல்லாமல் கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு வந்திருக்கின்றார். அதே போன்று JDU தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். NCP கட்சியை சேர்ந்தவர்களும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரமுகர்களும் முக்கிய பிரமுகர்கள் அனைவருமே ஒருவர் பின் ஒருவராக வர தொடங்கி இருக்கிறார்கள். இவர்கள் மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேசனுடைய முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், அதே போன்று கர்நாடகாவினுடைய JDS தலைவர், முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் HD குமாரசாமி அவரும் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரும் தற்பொழுது விழாவிற்கு வந்திருக்கின்றார். இவர்கள் மட்டும் இல்லாமல் மனோகர் லால் கட்டார், அதாவது ஹரியானாவுடைய முன்னாள் முதலமைச்சர், அதே போன்று ஏற்கனவே மத்திய அமைச்சர்களாக இருந்த தர்மேந்திரன் பிரதான், அஸ்வினி வைஷ்ணவ், ஜெய்சங்கர், பியூஷ் கோயல் உள்ளிட்ட பலரும் வந்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் அவருக்கும் அமைச்சரவையில் இந்த முதல் கட்ட பட்டியலில் அவரும் இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் அவரும் வந்திருக்கின்றார். அவர் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருந்து கூட பாஜகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் பலரும் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக வந்திருக்கின்றார்கள். சரியாக 7:15 மணிக்கு இந்த விழா நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த மேலும் சில முக்கிய விருந்தினர்கள் வருகை தர இருக்கிறார்கள். இதற்காக ஒரு பலத்த பாதுகாப்பு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த 7 நாட்டு தலைவர்களும் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து ஒரு சிறப்பு விருந்தினர்கள் புடைசூழ, அதாவது பலத்த பாதுகாப்புடன் அவர்கள் இந்த விருந்தினர் மாளிகையில் இருந்து அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். விழா நடைபெறும் பகுதி, அந்த குடியரசுத் தலைவர் அவருடைய இல்லம் இருக்கக்கூடிய பகுதி முழுமையாக போலீசாரினுடைய கட்டுப்பாட்டிற்குள் காலை முதலாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ட்ரோன்கள், விமானங்கள் பறப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சாலை வழியாக செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுமே சோதனைக்கு பின் தான் அனுமதிக்கப்படுகின்றன. குடியரசுத் தலைவர் மாளிகைக்குள் வரக்கூடிய நுழைவாயில்களில் ஏற்கனவே முன்பதிவு அனுமதி பெற்ற அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடிய வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. இது மட்டும் இல்லாமல் டெல்லியினுடைய எல்லை பகுதிகளிலுமே காலை முதலாக பலத்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு கடுமையான சோதனை, வரலாறு காணாத அளவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழா என்பது தொடங்கி இருக்கின்றது. பிரதமரும் 30 அமைச்சர்களும் பதவியேற்க இருக்கிறார்கள்.
குணசேகரன், இந்த நிகழ்வுல திரை நட்சத்திரங்களும் பல்வேறு துறை சார்ந்த பிரபலங்களும் கூட கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் யாரெல்லாம் வந்திருக்காங்க? நிச்சயமாக திரை அதாவது அரசியல்வாதிகள், கூட்டணி கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இவர்கள் மட்டும் இல்லாமல் திரை பிரபலங்கள், விளையாட்டு வீரர்கள், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளில் சாதனையை படைத்த பெண்கள் என பலர் தரப்பினருக்கும் இந்த அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. திரை நட்சத்திரங்களும் இந்த விழாவில் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்திலிருந்தும் கூட ரஜினிகாந்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவரும் இன்று நண்பகலே அங்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு டெல்லிக்கு வந்தடைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் இவர்கள் எல்லாம் விழா அரங்கிற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. டெல்லியிலிருந்தும் பல்வேறு திரை நட்சத்திரங்கள் ஒருவர் பின் ஒருவராக விழா மேடைக்கும் விழா அரங்கிற்கும் வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகின்றது. இதே போலத்தான் இன்னும் ரஜினிகாந்தும் இன்னும் சற்று நேரத்தில் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவர்கள் மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள், நிபுணத்துவம் பெற்றவர்களுக்கும் அந்த அழைப்பு என்பது முக்கிய பிரமுகர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக டெல்லியில் குழுமி இருக்கிறார்கள். மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக 7 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் வந்திருப்பதாகவும், பல்வேறு முக்கிய தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், திரை நட்சத்திரங்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த பிரபலங்கள் அங்கு வருகை தந்து கொண்டிருப்பதாகவும் நமது செய்தியாளர் வழங்கிய தகவல்களை கேட்டோம். சரியாக இன்று இரவு 7:15 மணிக்கு மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்கவிருக்கிறார். அவருடன் சேர்ந்து 30 அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.